ஹாய் கைஸ், வாங்க இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறதில்ல. இது என்னோட 100வது வீடியோ, 100th வீடியோ. 100வது படம், 100வது நாளுன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது 80s 90s வந்த படம் அது. அந்த மாதிரி அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதோ பேசுகிறேன் நான். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய கொடுக்கணும், நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். மோட்டிவேஷன் பார்த்தாக்கா ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஒரு குட்டி பாப்பா உங்கள் அப்பாவை ஒரு சறுக்கு மரம் இருக்குது, ஸ்விம்மிங் பூலெல்லாம் சுற்றி சுற்றி போவோம்ல, அது மாதிரி சறுக்கு மரத்தில் அவங்க குட்டி பாப்பா அவங்க அப்பா தள்ளி விட்டுடுறான். அப்புறமேட்டு அவளுக்கு தள்ளுறதுக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவள் என்ன பண்ணுறா, அதில் அவள் உட்காந்துட்டு அவளே அவளை புஷ் பண்ணிக்கிறா, பின்னாடி புஷ் பண்ணிக்கிறா. அந்த மாதிரி தான் நம்ம மோட்டிவேஷன் நம்ம எடுத்துக்கணும். நம்மளும் அப்படி தான் எடுத்துக்கணும். நாமளே தள்ளிட்டு போயிடணும். மோட்டிவேஷன் பார்த்தாக்கா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குட்டி பாப்பா அவங்க அப்பாவை தள்ளி விட்டு அவளுக்கு யாரும் பின்னாடி இல்லைன்ட்டு அவளை பின்னாடி தள்ளின்னு போயிட்டு இருக்கா. அந்த மாதிரி நாமளும் நமக்கான மோட்டிவேஷன் நம்ம புஷ் பண்ணிக்கணும். நம்மளே தான் புஷ் பண்ணிக்கணும். நாமளே தான் தள்ளிக்கணுமே தவிர யாருமே வந்து தள்ள மாட்டாங்க, யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. என்னோட குவாய்ட்டில் கூட இருக்கும், உனக்கு நீ மட்டும்தான் தோண அப்படின்ட்டு என்னோட லோகோலையும் இருக்கும், யூடியூப்லேயும் இருக்கும். அதனால் நாம மட்டும்தான் எப்போவுமே நமக்கு நிரந்தரம். உன்னோட ஒரு குவாய்ட்லேயும் நான் படித்தேன், திரும்பியும் சொல்கிறேன், இன்னொரு குவாய்ட்டும் படித்தேன். உனக்கு நீ மட்டும் தான் சிறந்த நண்பனாக இருக்க முடியும். நீ சிறந்த நண்பனாக இல்லாட்டி உனக்கு நீ எதிரியாக இருந்தாக்கா வாழ்க்கையில் எதுவுமே நம்ம முன்னேற்ற முடியாது. நமக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய இருக்கும், ஏதோ நம்ம விட்டுருப்போம். அது நம்ம எப்படி அது ரிகக்னைஸ் பண்ணுறது, ரியலைஸ் பண்ணுறது அது தெரியல இங்கிலீஷில். அது எப்படி நம்ம உணர்ந்து நம்ம எப்படி வெளியே கொண்டு வரணும். நிறைய பேர் வெளியே கொண்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொண்டு வராட்டி இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கும். யாருக்கிட்டையும் கடவுள் படைச்ச ஜீவராசியில் யாருமே எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது. எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்துக்கோசம் தான் வந்திருப்பாங்க. நம்ம அதை உணர்ந்துன்னு மோட்டிவேஷன் ஆகிட்டு நாமளே நடந்துட்டு போயிடணும். யாரும் நமக்கு சொல்லவே மாட்டாங்க. நானும் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். நான் எனக்கானது நானே தேடிட்டு நானே எப்படி சர்வே பண்ணிட்டு வந்தேன். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸும் நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன், நான் என்னை பற்றி சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு உங்கள் கூட தொடர்ந்து என்னால் பேச முடியும், மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். நான் எப்படி கடந்து வந்தேன், எப்படி சர்வே பண்ணிகிட்ருக்கேன் இப்போது, அதெல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துனாக்கா எனக்கு அது மட்டும் தான் இப்போ பிளாட்ஃபார்ம். எனக்கு இப்போ இந்த யூடியூப் மட்டும் தான் எனக்கு இப்போ பிளாட்ஃபார்ம். அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுங்க, நல்லா வியூஸ் கொடுங்க. வேற ஒன்றும் இல்லை. மோட்டிவேஷன் பார்த்தாக்கா எனக்கு இது மட்டும்தான். நாம தான் பின்னாடி தள்ளிட்டு போயிடணும். அந்த குட்டி பாப்பா பண்ணுற மாதிரி நாம தான் பின்னாடி தள்ளிட்டு புஷ் பண்ணிட்டு போயிடணுமே தவிர யாரும் வரமாட்டாங்க, யாரும் நிற்க மாட்டாங்க. கஷ்ட காலத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்க மட்டும்தான். கஷ்ட காலத்தில் யாருமே எனக்கு நிற்கவில்லை. அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாம தான் அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசனை பண்ணணும். சுற்றி இருக்கிறதாகட்டும், தனிமை மட்டும்தான் நமக்கு எப்போவுமே